ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். தேங்காயெலாம் நல்லா வறுத்தரைச்சி மாங்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான பிறகு ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எண்ணெயில் இந்த மிளகாய் வறுத்துக்கலாம். இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நான் வறுத்துட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டே வறுத்துடலாம், இல்லைன்னா தனியாக கரைஞ்சிடும். தனியாக போட்டு ஒரு நிமிஷம் வறுத்த பிறகு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட போட்டுக்கலாம். ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். நம்ம ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம வறுத்துக்கலாம். அப்போ தான் தேங்காய் நல்லா வறுபடும். நம்ம அதிகமாக வச்சோம்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் தேங்காய் நல்லா வறுபடாது. அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த தேங்காயோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். அப்போ தான் அந்த மீன் குழம்புக்கான கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இன்னும் நமக்கு கொஞ்சம் கூட வறுபடணும். அதனால் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதை தேங்காய் வறுபடுறது வரைக்கும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா கரைஞ்சிடும். தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அதை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 மிளகா கிட்டே எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு மிளகா தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காயும் அதே மாதிரி வறுக்கும்போது நல்லா துருவிட்டு சேர்த்து வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வறுபடும். இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வறுத்து வச்சுருந்த தேங்காய் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன்னு. நம்ம தேங்காய் நல்லா வறுத்தா தான் கலர் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கலர் வந்தால் தான் மீன் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு. இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் காணாங்கத்தை மீன் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். மண் சட்டியில் தான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மண் சட்டி எடுத்துக்கலாம். அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மீன் போட்ட பிறகு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா இது கூட போட்டுடலாம். நம்ம தேங்காய் அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இது கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சது ஊற்றின பிறகு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட ஊற்றிக்கலாம். புளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதில். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். மாங்காய் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இதில் புளி சேர்த்துருக்கோம். மாங்காய் இப்போவே சேர்க்கும்போது அதுவும் கரைஞ்சிருச்சுன்னா புளிப்பு ரொம்ப அதிகமாகிடும். அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே போட்டாச்சு. நம்ம இனி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு முருங்கைக்காய் மீன் எல்லாமே நல்லா திக்காய் வரணும். அதனால் ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். அப்பப்போ இடையில எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி தேங்காயும் நம்ம கரெக்டாக வறுத்தா தான் மீன் குழம்புக்கான இந்த கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ இது கொஞ்சம் கூட திக்காகட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். குழம்பு ஃபஸ்ட்டு இருந்ததோட கொஞ்சம் திக்காகிடுச்சு. முருங்கைக்காயெலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். மாங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 துண்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் புளிப்பு கம்மியான மாங்காய். அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம புளி சேர்க்கும் போது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா நம்ம மண் சட்டியில் வச்சுருக்கனால அந்த ஹீட் அப்படியே இருக்கும். அதிலே கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகும்போது இன்னும் திக்காகிடும். அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து சூப்பராக இருக்குது. வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம போட்ட மாங்காய்லாம் பார்த்திங்கன்னா ஹீட்லேயே நல்லா வெந்துடுச்சு. குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு.
நல்ல டேஸ்டியான சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் வறுத்தரைச்சி மாங்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். சாப்பாடு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் இந்த மீன் குழம்பு ஊற்றிட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு வச்சு அதுலேயும் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.